இந்த எபிசோடில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து நம்ம கிளாஸ்னால் என்ன, கிளாஸில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ், கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். பட் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒரு வாட்டியும் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது தனித்தனியாக இந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேமாக இருக்கட்டும், ஏஜாக இருக்கட்டும். ரியாலிட்டியில் இந்த 2 ஃபீல்டு மட்டும் இருக்காது. ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு வந்து 10-15 ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, அது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் இது வந்து ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். when creating new instance. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டென்ஷனலாக ஆடுன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இன்டென்ஷனலாக சப்புன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இன்டென்ஷனலாக செக் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வந்து மேனுவலாக கால் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து இதுவும் ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். எப்போ கால் ஆகும்னா அசைன் பண்ணும்போது, அதாவது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நியூ பர்சன்னு சொல்லிட்டு நம்ம கால் தான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம கால் தான் பண்ணியிருக்கோம். இப்படி கால் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதோ அது வந்து கால் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் புரியும். இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். பப்ளிக்குன்னு போட்டுக்கோங்க. ஒரு நார்மலாக ஒரு மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, உங்கள் கிளாஸ் நேம் என்னவோ அதே கிளாஸ் நேமை தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் வந்து கோட் பிளாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, இந்த கிளாஸ்லேருந்து நம்ம எப்பப்பெல்லாம் இன்ஸ்டன்ஸ் கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த கோட் பிளாக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் 2 பேராமீட்டர் வந்து வாங்கலாம். ஸோ இன்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன், இன்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து நேமிங் கன்வென்ஷன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே வந்து ஸ்மாலில் வந்து போட்டிருக்கோம். பட் வந்து இதை வந்து கேபிட்டலில் போடணும். ஸோ நான் இதை வந்து நமக்கு புரியணுங்கிறதுக்காக, அதாவது இந்த எக்ஸ்க்கும் இந்த எக்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் கேபிட்டலில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம போன இதில் எழுதுனது தான், போன எபிசோடில் வந்து எழுதின அதே ப்ரோக்ராம் தான். அதை வந்து நான் இந்த எபிசோடுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து கேபிட்டல் அண்ட் ஸ்மாலில் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஐ மீன் ஸ்மாலை வந்து கேபிட்டலாக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பப்ளிக் அரித்மெட்டிக்னு போட்டுட்டு 2 வேரியபிளை வந்து இது வாங்குது. ஓகேவா? இப்போது இதில் வாங்கக்கூடிய வேரியபிளை நான் வந்து இங்கே அசைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும்னா, this dot x equal to x, this dot y equal to y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த this அப்படிங்கிறது வந்து என்னது அப்படிங்கிறது வந்து வரலாம், உங்களுக்கு வந்து டவுட்டாக வரலாம். ஸோ இந்த this அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு சொந்தமான x. ஸோ உங்களுக்கு வந்து இது மேக்ஸிமம் இப்போதைக்கு புரியாது. நான் this கீவேர்டை பற்றி அடுத்த லெக்சரில் வந்து சொல்ல போகிறேன். பட் வந்து இப்போதைக்கு நீங்கள் இந்த this போடலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு போட்டு நீங்கள் சிம்பிளாகவே வந்து முடிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு ஒய். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த அரித்மெட்டிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது இதில் போக போகிற ஃபஸ்ட்டு பேராமீட்டர் தான் இந்த எக்ஸோட வேல்யூ, இதில் போக போகிற செகண்ட் பேராமீட்டர் தான் இந்த ஒய்யோட வேல்யூ. ஸோ மிச்சப்படி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே அப்படியே இருக்குது. இப்போ வந்து அந்த கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி அசைன் பண்ண தேவையில்லை. அதே கதை தான் இந்த இடத்துல வந்து 25,15ன்னு போட்டிங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடி போட்ட கோடும் இந்த கோடும் வந்து ஈக்குவலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன்னு போட்டுட்டு நியூ அரித்மெட்டிக்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வைக்கலை. அதனால வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அரித்மெட்டிக் டாட் எக்ஸ், அரித்மெட்டிக் டாட் ஒய்ன்னு போட்டு நம்ம தனித்தனியாக வந்து வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் இதை பேக் பை காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஓகேவா? பட் வந்து இப்போது அது வந்து தேவையில்லை. நியூ அரித்மெட்டிக்னு போட்டுட்டு இந்த இடத்துல
சேம் வேல்யூவை வந்து நீங்கள் ஆர்குமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? பண்ணிங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ஈக்குவலன்ட் கோட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் .NET ரன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வரும். 4010ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கே அவுட்புட் வரும். ஸோ இதே வந்து நான் இந்த இடத்துல பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்சன் அப்படிங்கிற இந்த கிளாஸில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குறேன். ஸோ பப்ளிக்னு போட்டுட்டு சேம் தான் பர்சனுன்னு போடணும். ஸோ உங்களுக்கு வந்து ரூல்ஸ் தெரியும் இல்லையா, சேம் நேம், அதாவது கிளாஸ் நேமில் என்ன இருக்கோ அதே தான் எடுக்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரிட்டன் டைப்பை வந்து போடக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டீஜர் வந்து ரிட்டன் டைப்புன்னு போட்டிருக்கோம், இதில் வந்து வாய்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இது எதையுமே வந்து போடக்கூடாது. போடாமல் எந்த கிளாஸ் நேம் எடுத்தீங்களோ அதே கிளாஸ் நேமில் மெத்தடை உருவாக்கி ரிட்டன் டைப் போடலைன்னா C# வந்து அது புரியும், இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் தான் பில்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கன்ஸ்ட்ரக்டராக ட்ரீட் பண்ணோம். இது ரெண்டுத்தில் எதையாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா எதர் வந்து எரர் த்ரோ பண்ணோம், அப்படி இல்லைனா வந்து அது கன்ஸ்ட்ரக்டராக வந்து அதை கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்குன்னு போட்டுட்டு என்னன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா மறுபடியும் வந்து ஏஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து மாற்றணும். ஸோ அதெல்லாம் வந்து வேணாம். நான் நேமுக்கு வந்து நார்மலாக என்னன்னு கொடுத்துக்கிறேன். அகெயின் இன்ட்டுக்கு வந்து ஏன்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம அதே மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். நேம் ஈக்குவல் டு என், தென் அதே மாதிரியே ஏஜ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ பர்சன்ட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் தனான் பாஸ் பண்ணிவிட்டு அகெயின் 17ன்னு வந்து நான் பாஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த 2 லைன் ஆஃப் கோட் வந்து எனக்கு தேவையில்லை. அதே கதை தான் இங்கே வந்து நான் சுபாஷன் பாஸ் பண்ணிவிட்டு 26ன்னு வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இந்த 2 லைனுமே வந்து நமக்கு தேவையில்லை. அதை வந்து நான் பொறுமையாக delete பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இந்த கோட் வந்து இன்னுமே வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ நான் இந்த கமெண்டட் அவுட் கோடை வந்து எடுத்துட்டேன்னா, ஸோ முன்னாடி வந்து தனித்தனியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது வந்து நேமை தனியாக அசைன் பண்ணோம், இன்டீஜரை தனியாக அசைன் பண்ணோம், அண்ட் அதே மாதிரியே வந்து திருப்பி ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணோம், அண்ட் அதே மாதிரியே வந்து அதை தனியாக வந்து கான்சோல் ரைட் லைன் வந்து பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு 1000 பர்சன் இருந்ததுன்னா 1000 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி அசைன் பண்ணணும். பட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம வந்து இதை இன்னுமே வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பர்சனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டரில் வந்து என்ன ஆர்குமெண்ட் வாங்கி நம்ம அசைன் பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டியுமே கூட இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு லூப் எழுதிக்கலாம், ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் எழுதிக்கலாம், என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது அத்தனை ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகும். ஓகேவா? இப்போது அகெயின் நான் வந்து .NET ரன் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு .NET ரன்னு வந்து நான் கொடுத்தேன்னா ஸோ நமக்கு வந்து சேம் அவுட்புட் தான் இங்கே வரும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு நேம் மட்டும் தான் தெரியும், பர்சனோட ஏஜ் தெரியாதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டுத்தையுமே கொடுத்தோம் இல்லையா, சுபாஷன் கொடுத்துட்டு 26ன்னு கொடுத்தோம், தனான் கொடுத்துட்டு 17ன்னு கொடுத்தோம், ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டோம். சரி, இப்போ வந்து எனக்கு ஏஜ் தெரியாது, நான் நேம் மட்டும் தான் கொடுக்கணும், ஏஜ் வந்து நான் பின்னாடி கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை நம்மளால் கொடுக்க முடியுமான்றதை வந்து பார்க்கலாம். வார் பர்சன் 3ன்னு நான் கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு நியூ பர்சன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் சாமன் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா there is no argument that corresponds to the required parameter a. அதாவது ஒரு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம், ஏ அப்படின்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ண பேராமீட்டரை வந்து நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ இப்போது இந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோன்னா எல்லாருமே வந்து ஏஜோட வருவாங்கன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆர் சில பேர் வந்து ஏஜோட வருவாங்க, நேம் தெரியாமல் வருவாங்க. ஸோ இந்த நேம் ஏஜ்னு மட்டும் எடுக்காமல் பொதுவாக வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணுறதா அதனால் எடுத்துக்கோங்க. ஒரு BMI கேல்குலேட்டர்னா ஸோ சில பேருக்கு வெயிட் தெரியும், அவங்களுக்கு வந்து ஹைட்டு தெரியாது, சில பேருக்கு ஹைட்டு தெரியும், அவங்களுக்கு வந்து வெயிட் தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறதால மற்ற இடம் வந்து பிரேக் ஆகக்கூடாது. பட் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு டைப்புக்காக இது வந்து பிரேக் ஆகுது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. சரி, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா அப்படின்னா என்னதுன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எழுதியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இந்த ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் எழுதணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த இடத்துல பப்ளிக்னு கொடுத்துட்டு பர்சன்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் என்னன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேம் நேம்
ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன்னா இப்போ இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் 2 ஆர்குமெண்ட்டை வாங்குது, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து போயிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுதுன்னா இது 2வது கன்ஸ்ட்ரக்டரை வந்து யூஸ் பண்ணுது, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டரை வந்து இக்னோர் பண்ணுது. ஸோ சேம் கதை தான். பப்ளிக் பர்சன் இன்ட் ஏன்னு கொடுத்துட்டு ஏஜ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து நீங்கள் ஒரு பர்சன் 4 வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு ஏஜ் மட்டும் தெரியாது, சாரி ஏஜ் மட்டும் தான் தெரியும், நேம் தெரியாது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து 25ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இது இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இப்போது இன்னொரு கேள்வி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன மாதிரி போகணுன்னா, அதாவது வந்து நம்ம வந்து இங்கே எதையுமே வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம், நேமை மட்டும். இந்த இடத்துல நம்ம இன்டீஜர் அதாவது ஏஜை மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா, அதாவது வந்து எதையுமே பாஸ் பண்ணாமல் எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ வார் ஈக்குவல் டு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளால் எழுத முடியல. ஸோ இது வந்து ஒரு எரர் காட்டுது. என்ன எரர் காட்டுதுன்னா, இந்த பர்சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரே கிடையாது. என்ன கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது? 0 ஆர்குமெண்ட் எடுத்துக்கிற கன்ஸ்ட்ரக்டரே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே இது வந்து 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்குது, இது வந்து ஸ்ட்ரிங் எடுத்துக்குது, இதை வந்து இன்டீஜர் எடுத்துக்குது. பட் வந்து ஆர்குமெண்ட்டே இல்லாத கன்ஸ்ட்ரக்டரே கிடையாது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஆர்குமெண்ட்டே இல்லாத ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டரை கூட உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பப்ளிக் பர்சன்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதாவது வந்து இதுக்குள்ளே நீங்கள் எதையுமே வந்து எழுத தேவையில்லை. இது வந்து ஒரு நார்மலான எம்டி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலான எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்து இது எடுத்துக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து எரர் காட்டலை. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட பேசிக்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.